Please subscribe Sadhguru Sai Creations. பித்த சூடு வெட்ட சூடுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பாத வெடிப்பு. சரி, இதுக்கான ஒரு சொல்யூஷன் சூப்பராக பார்க்கலாம். அப்புறமேட்டு விட்டிங்கனாக்கா அழகாக ஒரு க்ரீம் பக்கத்துக்கு வந்துடும். அதை எடுத்து நைட்டு யூஸ் பண்ணுங்கள். உடம்பும் குளிர்ச்சியாகும், நம்மளுடைய பாத வெடிப்பும் சரியாயிடும். உடம்பு அதீதமான பித்தத்தில் இருக்குது, சூடில் இருக்குது, வாத சூடில் இருக்குது அப்படின்னாக்கா அடுப்பில் ஒரு விறகு வந்துச்சுன்னா வெந்து சாம்பலாகிற மாதிரி நம்ம உடம்பு வெந்து சாம்பலாகிட்டு இருக்கும், நாசமாகிட்டு இருக்கும். காலுக்கு மெருது, சாஃப்ட்னர், ஆணி கால் இருந்துச்சுனாலோ இல்லை காப்பு காய்ச்சி போயிருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் இருந்துச்சுனாலோ சரி பண்ணும். ஒரு 1 hour பேட்ச் மாதிரி போட்டு இப்படி உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தொடச்சிட்டு பாருங்கள், கண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ராப்ளம் என்னமோ சின்னது தான், ஆனால் அந்த சின்ன ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கையோடு வாங்கிட்டு வந்து நிற்போம் இல்லையா. அதனால தான் முன்னோர்கள் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க, இயற்கை சார்ந்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், உணவே மருந்து, மருந்துக்குள் உணவு இருக்கிறது, உணவுக்குள் மருந்து இருக்கிறதுன்னு தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. கால் பாத வெடிப்பு, பித்தத்தினால் வரக்கூடிய வெடிப்பு, அதுமாதிரி ட்ரைனஸ், இது எல்லாமே உடம்போடைய வெப்பத்தில் உருவாகிறது. எங்கே வெப்பம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் காலில் மட்டுமா? இல்லை, உச்சி முதல் பாதம் வரை நம்மளுடைய எல்லா உடம்பும் சோலார் பிளெக்ஸில் ஆரம்பிக்கும். அங்கே மிஸ் அலைன்மெண்ட் இருந்துச்சுனாக்கா டோட்டலாக என்னாகும், உடம்பே மாறிடும். வாதம் பித்தம் கபம் மாறிடும். அதேமாதிரி நவத்வாரங்களில் இருக்கக்கூடிய சுவாசமும் மாறிவிடும். அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பித்த வெடிப்பு ஆரம்பிக்குது. சார், பித்தம் ஓவராகிடுச்சு போல் இருக்குது, அதனால தான் பாதம் வெடிக்குது. ஹீட் அதிகமானாலும் பாதம் வெடிக்கும். ஏன்னா பித்த சூடு வெட்ட சூடுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பாத வெடிப்பு. சரி, இதுக்கான ஒரு சொல்யூஷன் சூப்பராக பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம செய்யக்கூடிய முயற்சி. நைட்டு என்ன பண்ணுறாங்க, சில பேர் பாதத்துக்குள்ளே எண்ணெய் தடவிட்டு எந்திரிச்சு விழுந்துடுறாங்க கீழே. அதுமாதிரி விழுந்துடக்கூடாது. நம்ம ஃப்ரீ டைமில் எப்போ இருக்கும் போதே போட்டுக்கலாம். அதேமாதிரி சப்போஸ் நம்ம எண்ணெய் வகைகள் தடவுகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா பக்கத்தில் நம்ம ஏந்திரிக்கிறோம், நம்ம பாத்ரூம் போகும்போது வழுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. தெளிவாக நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துக்கணும். ஆக மொத்தத்தில் நம்ம கேர்ஃபுல் ரொம்ப முக்கியம். காலில் பாதத்தில் எண்ணெய் தடவும் பொழுது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பேக் முதல் 2 சூப்பரான மெத்தட் கை கண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெய் உண்மையிலே பார்த்திங்கன்னா உடம்புக்கு சூப்பரான ஒரு விஷயம். இந்த தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணுறோம், ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. செம்பருத்தி பூ இல்லைன்னா செம்பருத்தி இலை ரெண்டையுமே என்ன பண்ணுறீங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூவையும் சேர்த்து இல்லைன்னா இலையும் ரெண்டையும் கூட சேர்க்கலாம், இல்லைன்னா தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ஸ் தேங்காய் எண்ணெயில் நம்ம அந்த பவுடரை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீ டைமில் நல்லா கால் நீட்டி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, பாத வெடிப்பு எங்கெங்கே இருக்கோ அதேமாதிரி உங்களுக்கு வெடிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் அழகாக கால் ஆணி எங்கே இருக்கோ அங்கேயும் கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேஸ்ட் ஆக்கி நம்ம ரெகுலராக போட்டு வந்தோம்னாக்கா பாத வெடிப்பு அப்படியே குறைஞ்சி கால் ஸ்மூத்தாகிடும். இது ரொம்ப 1. நம்பர் 2, இங்கே தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. ஆனாலும் எப்படி போடுறோம் அப்படிங்கிறதான முக்கியமான விஷயம். பாத வெடிப்பு அப்படின்னாலே அந்த காலத்தில் சொன்னாங்க, இந்த தேன் மிளகு எடுத்து 2 தேய்ச்சினா சரியாயிடும், அடப்பெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேன் மிளகு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தேனீக்களுடைய நம்ம என்ன பண்ணுறாங்க, அதோட வேக்ஸ் அது கிடைக்கிது பார்த்திங்கன்னா, அந்த வேக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. அந்த 100 கிராமில் எண்ணெய் சட்டி இருக்குது பார்த்திங்கன்னா, அதை போட்டிங்கன்னா நல்லா அப்படி தேன் மிளகு அப்படி எண்ணெய் மாதிரி அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதில் என்ன பண்ணுறோம், மருதாணியுடைய விதை பவுடர் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுவோம், மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருப்போம். ஒரு 100 கிராம் அது 200 கிராம் அந்த இப்படி எண்ணெய் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 50 கிராம் நம்ம எடுத்து அந்த பவுடர் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே இப்படி கலர்னிங்க வச்சுங்களேன், அப்படியே அந்த வேக்ஸோடு கலந்துரும் இந்த மருதாணி பவுடர். இது அப்புறமேட்டு விட்டிங்கனாக்கா அழகாக ஒரு க்ரீம் பக்கத்துக்கு வந்துடும். அதை எடுத்து நைட்டு யூஸ் பண்ணுங்கள். உடம்பும் குளிர்ச்சியாகும், நம்மளுடைய பாத வெடிப்பும் சரியாயிடும், அதேமாதிரி காலாணி சரியாயிடும், மிருதுவாக இருக்கும், இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும், நன்றாக தூக்கம் வரும். இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ பாருங்கள், ஒருத்தவங்களோட வியாதியை நகம் கருப்பாக இருந்துச்சுன்னா ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு கோடுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் நகத்தை பார்த்தோம்னாக்கா ஒரு பிளாக் கோடு வருது அப்படின்னாக்கா ஹார்ட்டுக்கான போகிறதுக்கான அங்கே போகவில்லை. அதனால் இதே ஒரு டிவி ஸ்க்ரீன் மாதிரி ஒரு கோடு வரும் பார்த்திங்களா ப்ராப்ளம். ஆனால் அது மாதிரி எந்த ஐசி போணுச்சுன்னா எந்த கோடு வரும்னு நமக்கு இந்த நகத்திலே தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி உடம்பு அதீதமான பித்தத்தில் இருக்குது, சூடில் இருக்குது, வாத சூடில் இருக்குது அப்படின்னாக்கா பித்த வெடிப்பு காட்டி கொடுத்துரும். அதை அப்படியே விட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர்லாம், பரவாயில்ல போ அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த லெவல் என்ன பண்ணும், ஃபேட்டி லிவரை கொண்டு நிறுத்தும். அடுத்தது என்ன பண்ணும், ரத்தத்தை சுண்ட வைக்கும். அப்புறம் என்ன பண்ணும், சீக்கிரமாகவே ஏஜாக காட்டும். என்ன பண்ணுவோம், அடுப்பில் ஒரு விறகு வந்துச்சுன்னா வெந்து சாம்பலாகிற மாதிரி நம்ம உடம்பு வெந்து சாம்பலாகிட்டு இருக்கும், நாசமாகிட்டு இருக்கும். ஹீட்னால் உடம்போட ஹீட் வேணும், எக்ஸஸ் ஹீட்டு தான் ஓவர் ஹீட். அதான் சோலார் பிளெக்ஸ் ரொம்ப சூடு, அடுப்பு சூடு மாதிரி இருக்கும். முடி கொட்டும், அப்புறம் கண் பார்வை இருக்கும், அடிக்கடி டென்ஷன் ஆகும், காரணமே இல்லாமல் கோவப்படுவோம். பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், உடல் சூடு இருந்துச்சுன்னா ஏன்னு தெரியாமையே
நம்ம வெந்துட்டு இருக்கோம்ல, அதனால் ஒரு வேகு இருக்கும் இல்லையா, தலைச்சோடு வெட்டச்சோடுங்கிற மாதிரி தலைச்சோடு ஒன்று இருக்கும். அப்போ தான் எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம கத்துவோமா பார்த்து தலைகணம் பிடிச்சோம் பாருமாங்க. அங்கே தலையில் எந்த கணம் இருக்கும், சூடு என்ற கணம் இருக்கும். அப்போ 5 பூத கணங்களும் ஒன்றா இருக்கணும், நவகிரகங்களும் ஒன்றா இருக்கணும். அப்புறம் சிம்பிளாக பாதத்தில் பாத வெடிப்பு காட்டி கொடுத்துரும். அதை சரி பண்ணுறதுக்கான மெடிசன் போடும் பொழுது உடம்போட சூடும் கட்டுப்படும். இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை ஆரம்பத்திலே நம்ம சரி பண்ணணும். கொஞ்சோண்டு பாதத்தில் வந்து வெடிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு, உடம்பு ஹீட்டு, தொப்புளில் தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டாலே ஃபஸ்ட் லெவல்லே சரியாயிடும். அவ்வளோ பெரிய சூடையும் தொப்புளில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு தடவை இருந்த தேங்காய் எண்ணெய் அவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் தேங்காய் எண்ணெயில் செம்பருத்தி பூ சூப்பராக வளவளப்பு தன்மை கொடுக்கும், செம்பருத்தி இலை ஒரு வளவளப்பு கொடுக்கும். இப்போ என்ன ஆகுது, ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் ஃபஸ்ட் லெவல். செகண்டில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேன் மெழுகு ப்ளஸ் மருதாணி விதை. மருதாணி விதை என்ன பண்ணும், மருதாணிலாம் அந்த காலத்தில் ஏன் போட்டாங்க, சூடு அப்படியே எடுத்துரும். விதை என்ன பண்ணும், நம்மளுடைய லூப்ரிகன்ட் ப்ளஸ் காலுக்கு மெருது சாஃப்ட்னர். ஆணி கால் இருந்துச்சுனாலோ இல்லை காப்பு காய்ச்சி போயிருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் இருந்துச்சுனாலோ சரி பண்ணும். அப்போ பாதம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய்களாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் எல்லா உறுப்புகளுமே விதை காலில் தானே இருக்குது. ரிஃப்ளெக்ஸாலஜி மிகப்பெரிய மசாஜ் பண்ண மாதிரி ஒரு 1 hour பேட்ச் மாதிரி போட்டு இப்படி உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தொடச்சிட்டு பாருங்கள், கண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உடல் சூடு காணா போயிடும். ஏதோ ஒன்று ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், வாதம் முடிச்செல்லாம் அவுந்து போயிருக்கும். ஆக சின்ன ஒரு விஷயத்தில் அவ்வளோ விஷயமா இருக்கான்னு பார்த்தாக்கா, குட்டி விஷயத்தில் விட்டுட்டு தான் நம்ம பெரிய பெரிய கெமிக்கல் மருத்துவத்தில் போய் மாட்டிட்டு சின்னாப்பினம் ஆகிட்டுருக்கும். ஆக ப்ராப்ளம் என்னமோ சின்னது தான், ஆனால் அந்த சின்ன ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கையோடு வாங்கிட்டு வந்து நிற்போம் இல்லையா. அதனால தான் முன்னோர்கள் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க, இயற்கை சார்ந்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், உணவே மருந்து, மருந்துக்குள் உணவு இருக்கிறது, உணவுக்குள் மருந்து இருக்கிறதுன்னு தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. ஆக மொத்தத்தில் வருமுன் காப்பது சிறப்பு. வரும் சில பேர் அலட்சியம். என்ன அலட்சியம், பார்த்துக்கலாம் இப்போ தானே இருக்குது, இது ஒன்றும் பண்ணலையில, சின்ன வலி இருக்கும் பொறுத்துக்குவாங்க, கொஞ்சம் மிதமான வலி இருக்கும் பொறுத்துக்குவாங்க, அடுத்த வலி இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் பொறுத்துக்குவாங்க, அதுக்கு பெரிய வலி இருக்கும்போது அதே பழகி போகும். மகா வலி வரும் பொழுது தான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க. எப்போது எண்டு கண்டிஷனில் போவாங்க. டாக்டர் சொல்வார், முன்னாடியே வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, ஏன் இவ்வளோ நாள் விட்டு வச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி விடக்கூடாது. கொஞ்சம் அலுப்பாக்காமல், நம்ம ஆசையாக நீண்ட நாள் வாழணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அலுப்புப்படாமல், குட்டியான ஒரு ப்ராப்ளம் வருது, உடலும் ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட் எடுக்க தான் செய்யும் ஏதாவது ரூபத்தில். வேஸ்ட் உள்ளே இருக்கக்கூடாது. பெஸ்ட்டாக நம்ம சில விஷயம் செய்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.